வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு புதிய காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய இந்த காணொளியை நாங்கள் தயாரித்து வழங்குவதற்காக நாங்கள் உங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆனைக்கோட்டை மற்றும் காக்கதீவு 2 கிராமங்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். எனக்கு முன்னால் செல்லும் வீதியூடாக செல்லும் போது காக்கதீவு சந்தையை சென்றடைய முடியும். தற்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி ஆனைக்கோட்டை காக்கதீவு இணைப்பு பகுதி. எனக்கு முன்னால் தெரிவது ஆனைக்கோட்டை இந்து மயானம். இந்த இந்து மயானம் எருக்கலம்பட்டி இந்து மயானம் என அழைக்கப்படுகின்றது. இந்த இந்து மயானத்துக்கு அருகாமையால் செல்லக்கூடிய வீதி வழியாக சென்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றோம். அதாவது தமிழர் வாழ்வியலிலே மிகவும் முக்கியமான ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி இங்கு நடைபெற்றிருக்கின்றது. தமிழர்களுடைய பண்பாடு மற்றும் தொன்மை இந்த ஆராய்ச்சிகளின் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகையதொரு தொல்பொருள் அகழ்வு நடந்த இடத்துக்குத்தான் நாங்கள் உங்களை தற்போது அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த விடயம் உண்மையிலேயே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்க வேண்டிய விடயமாக இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் அண்மையில் தோண்டப்பட்ட காலப்பகுதியிலே வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடைய அந்த விவகாரம் மிகவும் சூடுபிடித்திருந்தது ஊடகங்களிலே. எனவே இந்த ஊடக வெளிச்சங்களை போதியளவு கவனம் பெற தவறி இருந்த ஒரு பகுதியாக, ஒரு விடயமாக இந்த ஆனைக்கோட்டை அகழ்வு ஆராய்ச்சி என்பது மாறிவிட்டதாகத்தான் சொல்ல வேண்டும். எனவே வைத்தியர் அர்ச்சுனாவின் விவகாரம் இந்த விவகாரத்தை சற்று பின்தள்ளிவிட்டு முன்னே சென்று கொண்டிருந்தது. அதனால் இந்த விடயம் சற்று மக்களிடத்திலே பேசப்பட்ட விடயமாக தெரியவில்லை. நாங்கள் இப்போது அடைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி கத்தோலிக்க சேமக்காலை ஆனைக்கோட்டை மானிப்பாய். இந்த சேமக்காலையின் அருகாமையில் செல்லக்கூடிய வீதியின் வழியாக பயணித்துத்தான் நாங்கள் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நடைபெற்ற இடத்தை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகின்றோம். நாங்கள் வருகின்ற வேளையிலே சூரியனும் அஸ்தமனமாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தை அண்மித்து விட்டோம் என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. இங்கே ஆங்காங்கே பனைமரங்கள் காட்சி தருகின்றன. வெளிப்பிரதேசமாக அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியூடாக சென்றுதான் ஆனைக்கோட்டை அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தை நாங்கள் அடையவிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அந்த இடத்தை அண்மித்து விட்டதாகத்தான் தோன்றுகின்றது. பனைமரங்களும் பற்றை காடுகளும் நிறைந்த அந்த பகுதியில் தான் அந்த தொன்மையும் தூங்கிக் கொண்டிருப்பதாக தெரிகின்றது. கிட்டத்தட்ட இன்று நேற்றல்ல 40 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பகுதியிலே அகழ்வு பணிகள், அகழ்வு ஆராய்ச்சிகள் இடம்பெற்றதாக சொல்கின்றார்கள். அந்த பணிகள் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கின்றது. தற்போது நாங்கள் அந்த பகுதியை அண்மித்து விட்டோம். எனக்கு முன்னால் ஒரு கொட்டகை தெரிகின்றது. அந்த கொட்டகையின் கீழ்ப்பகுதியில் ஒரு கிடங்கு தெரிகின்றது. இந்த கிடங்கு தான் அண்மையிலே அகழ்வு செய்யப்பட்ட பகுதி. அந்த கிடங்கை சுற்றிலும் அகழ்வு செய்யப்பட்டதற்கான அந்த எச்சங்கள் பல கிடக்கின்றன. இப்போது நாங்கள் அந்த கிடங்கின் உள்ளே இறங்கி பார்க்க இருக்கின்றோம். என்னென்ன விடயங்கள் இங்கே இருக்கின்றது என்பதை காட்சிப்படுத்த இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உள்ளே இறங்குவதற்காக படிக்கட்டுகளை அமைத்திருக்கின்றார்கள். இந்த பகுதியை பார்த்தால் தெரியும், மேலே மக்கிகள் நிறைந்த பகுதியாகவும் பின்னர் இருக்கக்கூடிய மண் பகுதி வளம் மிக்க மண்ணாகவும் இருந்திருக்கின்றது. ஒரு காலத்திலே இந்த பகுதி மிகவும் வளம் மிக்க ஒரு மண் பகுதியாக, மிகவும் வளம் மிக்க பகுதியாக இருந்ததற்குரிய ஆதாரங்கள் கூட இந்த மண் சுவரை வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இலக்கங்கள் வேலை பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அகழ்வு ஆராய்ச்சி பணிகளை முன்னெடுத்திருக்கக்கூடியவர்கள் இந்த இலக்கங்களை பொறித்திருக்கின்றார்கள். உண்மையை சொல்ல போனால் இந்த ஆய்வு பணி என்பது ஆனைக்கோட்டையிலே 1980களிலே முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த பகுதி ஒரு மண் பெட்டியான பகுதியாக இருந்திருக்கின்றது. நாவாந்துறை என்ற பகுதி மிகவும் தாழ் நிலமாக இருந்திருக்கின்றது. அந்த தாழ்நில பகுதிகளை நிரப்புவதற்காக இந்த பகுதியில் உள்ள மண் பெட்டிகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வெட்டப்பட்ட போது அந்த தொல்லியல் சான்றுகள் மண்ணிலே புதைந்திருப்பதை பேராசிரியர் ரகுபதி அவர்கள் அவதானித்திருக்கின்றார். எனவே தன்னுடைய முனைவர் பட்டப்படிப்புக்காக இந்த பகுதியை அவர் முதலிலே
1980களிலே ஆய்வு செய்திருக்கின்றார். அப்போது ஒரு முக்கியமான வரலாற்று சான்று, தொல்லியல் சான்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆண் ஒருவரின் சடலத்தின் அண்மையாக ஒரு சட்டியிலே வைக்கப்பட்டிருந்த ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தின் ஒரு பக்கத்தில் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த பிராமி எழுத்துக்களை வாசித்த போது அது சிந்து வழி காலத்துக்குரியதாக இருந்தது. கோவேந்தன் என்ற பெயர் அந்த பிராமி எழுத்துக்களில் இடம்பெற்றிருந்ததாக பேராசிரியர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மிக முக்கியமான சான்றுகள் 1998ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அருங்காட்சியகத்தில் இருந்தபோது தொலைந்து விட்டது, யாரோடு திருடி விட்டார்கள். அதற்கு பின்னராக 40 ஆண்டுகளின் பிற்பாடு மீண்டும் தொல்லியல் ஆய்வுக்காக தன்னை தயார்படுத்தி இருக்கின்றது இந்த பகுதி. இருந்த போதும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட பல எச்சங்கள், அதாவது பல ஆதாரங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வைத்து ஆராய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டவர்கள் வெயிலில் இருந்து தப்புவதற்காக இந்த பற்றைகளை அழகாக மாற்றி அமைத்திருக்கின்றார்கள், நிழல் தரும் இடமாக மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். இந்த அகழ்வு பணிக்காக பலரும் முன்வந்து தமது உதவிகளை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் கூட இந்த அகழ்வு பணிக்காக நிதி பங்களிப்பை வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே நண்பர்களே, இந்த காணொளியின் ஊடாக நாங்கள் யாழ்ப்பாணத்தின் ஆனைக்கோட்டை பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடந்த இடத்தை உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தி இருந்தோம். இங்கே இந்த அகழ்வு பணியின் போது கிடைக்கப்பட்ட சான்று பொருட்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது மேலதிக ஆய்வுகளுக்காக. தொடர்ச்சியாக இது சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கும் இடத்தில் நாங்கள் உங்களுக்காக மீண்டும் இந்த விடயங்களை காட்சிப்படுத்துகின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு புதிய காணொளியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.